Praise the Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளினுடைய பைபிள் ஸ்டடிக்குள்ளார நாம் கடந்து போவோம். சங்கீதம் 3 வாசிக்க கேட்போமே. அதுல மொத்தமே 8 வசனம் தான் இருக்கும். அந்த 8 வசனத்தையும் இப்ப வாசிக்க கேட்போமே. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறப்போ ஏதோ ஒரு நல்ல ஒரு ரம்மியமான சூழ்நிலையில அமர்ந்து, கர்த்தாவே, நீர் என் கேடகம், நீர் எனக்கு மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர், நான் படுத்து தூங்கினாலும் என்னை எழுப்பி விடுறீங்க, அப்படி நான் என்னை சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என்னுடைய கேள்வியை சாய்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன ரம்மியமான ஒரு சூழல்ல இந்த சங்கீதத்தை தாவீது பாடவில்லை. அவன் எப்பேற்பட்ட ஒரு சூழல்ல இந்த சங்கீதத்தை பாடுனா அப்படிங்கிறதுக்கு இந்த சங்கீதத்துக்கு மேல ஒரு தலைப்பு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அந்த தலைப்பை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். அவன் உயிருக்கு பயந்து தன்னுடைய இருப்பிடத்தை, தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு, அந்த இஸ்ரவேல் மொத்த சமஸ்தானத்திற்கும் அவன் சக்கரவர்த்தியாய் இருந்த அந்த சூழலை விட்டுட்டு அவன் ரொம்ப பயந்து போய் தன்னுடைய மகனே தன்னை வெறுக்கிறவனா இருக்கிறான். ஏன்னா, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் அப்படின்னு அவன் சொல்லக்கூடிய விதத்துல ஒருத்தர் 2 பேர் எதிர்க்கல. இந்த இஸ்ரவேல் சமஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவன் எப்படி ஓடி போக வேண்டியதா இருந்துச்சுன்னா, 2 சாமுவேலுடைய புத்தகத்துல 15வது அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசிக்க கேட்போமே. அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். ஆமென். இவனுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இவனுடைய மேலான ஒரு நோக்கமே கிடையவே கிடையாது. அப்சலோமு தன்னுடைய மகன் தன்னுடைய ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவன் இன்னைக்கு வேறொரு தேசத்துல இருந்து அவன் தன்னை ராஜாவாய் டிக்ளேர் பண்ணிட்டு தன்னுடைய அமைச்சரவையோடு கூட அந்த இடத்துல கூடி விருந்துன்றதுக்காக போறான். ஆனா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனம், எருசலேமில தன்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாவற்றிலும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி 13வது வசனம், தன்னை அறிவிக்கிற ஒருவன் தாவீது இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது. அப்போ தாவீது மீது பற்றுதலாய் இருந்த அந்த இஸ்ரவேல் மொத்த சமஸ்தானமே அப்படியே மாறுது, அப்சலோமுக்கு பக்கம் மாறுது. இவனுடைய சைடுல இருந்து அப்படியே தன்னுடைய மகன் சைடுக்கு மாறுறப்ப அவன் சொல்லாம, அனுமதி இல்லாம,
ஆக்சுவலா ராஜாவை ஏற்படுத்தி இருக்கணும்னா தகப்பன் தான் டிக்ளேர் பண்ணணும். ஆனா அந்த தகப்பன் டிக்ளேர் பண்றதுக்கு இல்லாம இவனே போய் தன்னை ராஜாவாய் டிக்ளேர் பண்றதுக்காக அவன் ஏற்பாடாய் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சமயத்துல இங்கே உளவாளிகள் எல்லாத்தையுமே இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளார வச்சிருக்கிறான். அந்த உளவாளிகள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எக்காலம் ஊதப்பட்டதற்கு அப்புறமேட்டு இவர்கள் அந்த இடத்துல இவன் ராஜா என்று சொல்லி வச்சிருந்த இருக்கக்கூடிய அந்த உளவாளிகள் எல்லாருமே அந்த இடத்துல போய் திரும்ப அப்சலோமுக்கு சொல்வதற்கு முன்பாகவே இவன் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுனானா ஜனங்கள் மீது பட்டயக்கருக்கு வராமல் இருக்கும். ஏன்னா பட்டயக்கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள். அப்போ அதனால அவன் கொஞ்ச நேரம் கூட தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் கூட அவனுடைய அந்த இளைப்பாறுதலுக்கோ யோசிக்கிறதுக்கோ கூட நேரம் இல்லை. அவன் எப்படி ஓடுனான்னா அதே 15வது அதிகாரத்துல 2 சாமுவேல் புத்தகத்தினுடைய 15வது அதிகாரத்துல 30வது வசனத்தை வாசிப்போமே. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவர் ஒரு ராஜா வெறும் காலால் நடந்து போகிறான் அப்படின்னா அவங்களுடைய பேட்டர்ன்ல இந்த காலில் இருக்கக்கூடிய செருப்பு நம்ம சாதாரணமா போடக்கூடிய செருப்புக்கும் பின்னாடி பக்கில் வச்சிருக்கக்கூடிய செருப்பு போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சாதாரண செருப்புனா டக்குன்னு மாட்டின உடனே போயிட்டே இருக்கலாம். ஆனா பக்கில் வச்ச செருப்புனா அது பின்னாடி இருக்கக்கூடிய வாரை அந்த ஸ்ட்ராப்பை திரும்ப ஒட்டுறதோ மாற்றுறதோ அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நாம போடுற மாதிரி இருக்கும். ஆனா அவர்களுடைய காலத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே தோலினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வார் எல்லாமே இருக்கும். அதை எல்லாத்தையும் கட்டி முடியறதுக்கே டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால அந்த செருப்பு கூட போடுறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. அத்தனை இருக்கக்கூடிய ஜாமானோட கையில கிடைக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு கையில கிடைக்கக்கூடிய ஆட்களோடு கூட அந்த இடத்தை விட்டு அவன் நகர்ற மாதிரி அவன் அவ்வளவு துரிதமாய் கிளம்புகிறவனாய் இருக்கிறான். அவனுக்கு மனசுக்குள்ளார அவ்வளவு வேதனை. முகத்தை மூடிக்கொண்டு ஜனங்கள் பாராதபடிக்கு அழுகணும்னு சொல்லிட்டு அவன் அழுகிறான். ஆனா ஜனங்கள் அதை பார்த்த பின்பு அவர்களும் அழுகிறார்கள். இந்த சூழலை ஏற்படுத்துறதுக்கு அப்சலோம் கொஞ்ச நாள் பாடுபடல. அவன் பாடுபட்டது என்னுடைய கணக்கின்படி குறைந்தபட்சம் ஒரு 10 வருடங்களாகவதாச்சும் அவன் அந்த காரியத்தை செய்வதற்கு முனைப்புள்ளவனாய் தன்னுடைய காரியத்தை ஒரு 30 வயசு தாண்டினதுக்கு அப்புறமேட்டு அவன் செய்த காரியம் 2 சாமுவேலுடைய புத்தகம் 15வது அதிகாரம் முதல் 7 வசனத்தை வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றாள். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாயிருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலர் எல்லாருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்பிரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். ஆமென். அப்சலோம் தன்னுடைய ஏறக்குறைய ஒரு 30 வயது தாண்டினதுக்கு அப்புறமேட்டு
தனக்குன்னு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய ஒரு 50 சேவகர்களை மட்டும்தான் அவனால சம்பாதிக்க முடிந்தது. சம்பாரிச்சுட்டு பட்டணத்தினுடைய வாசல்ல போய் நிக்கிறப்ப யார் யாரெல்லாம் தாவீதினுடைய ராஜ்யத்தை பெருமை என்று நினைத்து தன்னுடைய வழக்குகளையும் தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையுமே சொல்றதற்கு வரக்கூடியவங்களை எல்லாத்தையுமே பட்டணத்தினுடைய வாசல்லே நிப்பாட்டி இருக்கிறான். நிப்பாட்டிட்டு அவர்களை விசாரிக்கிறது, அவங்களுடைய காரியங்கள்ல எல்லாத்தையுமே நேர்மையாய் இருப்பது போலவும் நியாயமாய் இருப்பது போலவும் அவன் அத்தனையுமே விசாரிச்சுட்டு அவன் அங்கேயே பதில் சொல்லி, ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். நீ இதுக்கப்புறமேட்டு ராஜா கிட்ட நீ தூக்கிட்டு போனா கேட்கறதுக்கு ஆளே கிடையாது, அதனால நீ அங்க போய் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போற வழியிலேயே அப்சலோம் அந்த வழக்குகள் கொண்டு வரக்கூடியவர்கள், சந்திக்கக்கூடிய ஜனங்கள், இஸ்ரவேல்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய மனதையும் கவர் பண்ணணுங்கிற விதத்துல இன்னைக்கு அரசியல்வாதிகள் தங்களுடைய காரியங்கள்ல மனதுகளில பதிய வைக்கணுன்றதுக்காக அப்பைக்கப்ப ஒவ்வொரு காரியத்தை பண்றது மாதிரி இவன் யாராச்சும் இவனை வணங்குறதுக்கு கையை கொடுக்க வந்தா அப்படி வணங்காம அவங்கள கூப்பிட்டு கட்டி தழுவி மொத்தம் ராஜா அவர்களுடைய பையனே எனக்கு இப்படி செஞ்சுட்டாரு, அதனால நான் இனிமே அப்சலோமுக்கு பக்கம்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு அந்த அப்சலோமினுடைய செயல்பாடுகளை குறித்து கவர்ந்து கொண்டவனாய் இருந்தான். எல்லாருமே அவனை பத்தி நல்ல ஒரு ஒப்பீனியன் சொல்ற அளவுக்கு இவனுடைய காரியத்தெல்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷமா நடப்பித்து வந்திருக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, நடப்பித்து ஒவ்வொரு நேரத்திலையுமே அவங்களுக்குரிய வழக்குகளை விசாரிக்கிறது, நியாயம் செய்யறது, அவங்கள முத்தம் செய்யறது, அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு என்னைய நீங்க ராஜாவாக்குனீங்கன்னா நான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாத்துலயுமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தனக்குன்னு ஒரு ஜனங்களை சம்பாதிச்சிட்டோம் அப்படிங்கிற முடிவு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் எப்ரோன்ல போய் தன்னை ராஜா என்று அறிவிக்கிறதற்கு அவன் தயாராய் இருக்கிறான். அப்போதான் அவன் சொல்லி வைக்கிறான். அப்சலோமு 10வது வசனத்தை வாசிப்போமே. அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் எக்கால தொனியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். அப்போ அதுக்குன்னு தகுந்த மாதிரி ஆட்களை எல்லாத்தையுமே செட் பண்ணி ஜனங்களை எல்லாத்தையுமே அப்சலோம் பக்கத்துல திருப்பணுன்றதுக்காக இவ்வளவு ஸ்ட்ராட்டஜியே இதுக்கு முன்னாடி எல்லாமே செய்து வச்சுட்டு தான் இப்ப எப்ரோன்ல இருக்கிறான், இஸ்ரவேல்ல தாவீது இருக்கிறான். இந்த 2 கேப்ல இவனுடைய காரியங்களை எல்லாத்தையுமே அறிந்த பின்பு தாவீது பாடின சங்கீதம் இந்த சங்கீதம். 3வது சங்கீதம் இவ்வளவு பின்னணியத்தோட சேர்ந்து பாடி இருக்கக்கூடிய சங்கீதம். அவன் ஏற்கனவே ஒரு 10 வருஷம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளார அந்த ராஜ தந்திரத்திற்குள்ளார அவன் கடந்து போய் அதுக்கு அப்புறமேட்டு இவன் காரியத்தை எல்லாத்தையுமே நடப்பிக்கிறதுக்கு வேவுக்காரர்கள், தனக்கென்று போர் சேவகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு இவன் செய்யக்கூடியது தாவீதுக்கு ஒரு சமஸ்த இஸ்ரவேலருக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி, அவனுக்கு இல்லாத ஆளா, அவனுக்கு இல்லாத ஒரு படையா? ஏன்னா அப்சலோம் கூட்டிட்டு போனது இதே 2 சாமுவேலுடைய புத்தகத்துல 15வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிப்போமே. எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடே கூடி போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். ஆமென். இப்போ 200 பேர் எருசலேம்ல இருந்து இருக்கிறவங்க அப்சலோமோட போனாங்க. வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். என்னது? இவன் போறது எப்ரோனுக்கு போறது ராஜாவாகிறதுக்காகவும் திரும்ப தாவீதை கொலை பண்றதுக்காகவும் இந்த ராஜ்யத்தை பிடிப்பதற்காகவும் அப்சலோம் செய்கிறான் அப்படிங்கிறத அறியாமலே வஞ்சகமின்றி போனவர்கள் 200 பேர் தான். அந்த 200 பேர் போனதுக்கு ஆனா ராஜா 15வது வசனத்தை வாசிப்போமே. ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து,
இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்றார்கள். ஆமென். கூட இருக்கிறவெல்லாம் என்னது, நீ என்ன சொல்றியோ நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். அப்படி படைகளை வைத்திருக்கிறான். கையில காசு இருக்கலாம், ராஜ்யத்தினுடைய பலன் இருக்கலாம், அந்த இராணுவத்தினுடைய பலன் இருக்கலாம், ராஜ்ய பாரம் பண்ணக்கூடிய எல்லா சத்துவங்களும் நிறைந்தவர்களா இருந்தும், ஏன்னா ஜனங்கள் அப்போ எண்ணிக்கை எப்படிப்பட்ட எண்ணிக்கையா இருந்துச்சு அப்படின்னா, அப்சலோமோட போனது ஜஸ்ட் 200, 200 பேர் தான் அவனோட போனது. அதுவும் முழுசா அறியாம வஞ்சகமின்றி தான் போனவங்க. தெரிஞ்செல்லாம் போகவே இல்லை, தெரியாம அவனோட போயிட்டாங்க. ஆனா அந்த 200 பேரும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல இருந்து வித்ரா ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த அட்லீஸ்ட் அந்த ஆஃப்டர் ஆல் அந்த 200 பீப்புளை டிஃபீட் பண்றதுக்கு இவங்கிட்ட யாரெல்லாம் இருந்தாங்கன்றத 18வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும், கிரேத்தியர் யாவரும், பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரில் இருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். இப்போ கிரேத்தியரு, பிளேத்தியரு, கித்தியரு இப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு ஊர் ஜனங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து, அதுல கித்தியருக்கு மட்டும்தான் 600 பேருன்னு இருக்குது. ஆனா இதுல வரலாற்று பகுதிகள்ல நாம் வாசித்து பார்க்கிறப்ப கிட்டத்தட்ட 10,000 பேர் வரைக்கும் அவன் சைட்ல நீ என்ன சொல்றியோ நான் செய்யறதுக்கு தயார் அப்படிங்கிற நிலைமையில நிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனா இவன் படையை நம்பவில்லை, அதனுடைய பலத்தை நம்பல, தனக்கு இருக்கக்கூடிய ஆட்களை நம்பல. இந்த சேதாரம் எப்படி இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டா என் பொருட்டாக்கிலும் யாதாகிலும் ஒரு ஜனங்கள் அந்த இடத்துல அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பதான் பாடுறாம, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். 200 பேரா இருந்தாலும் என்ன, தனக்கு சொந்த நண்பர், அவனுக்கு ஆலோசனைக்காரரா இருக்கக்கூடிய அகிதோப்பேல், அவன் எவ்வளவு நாளா தாவீதை பழி வாங்கணும்னு சொல்லி காத்திருந்தானோ, இந்த அப்சலோம் கிடைச்ச உடனே இந்த சந்தர்ப்பத்தை வலுவாய் பயன்படுத்தி அவன் பழி வாங்க தயாரா இருக்கிறான். இந்த அப்சலோம் யாரு? அப்சலோமு கிட்ட போகிட்டு இருக்கக்கூடிய அந்த அகிதோப்பேல் யாருன்னா, இவன் உரியாவினுடைய மனைவி ஆகிய பத்சேபாலுடைய சொந்த தாத்தா. பத்சேபாலுடைய சொந்த தாத்தா. அந்த தாத்தா தன்னுடைய பேத்தியினுடைய வாழ்க்கைய நாசம் பண்ண இந்த தாவீத, ஏன்னா தன்னுடைய பேரனாய் இருக்கக்கூடிய அந்த மருமகனை கொலை செய்திருக்கிறான். அந்த குடும்பத்தை அமைதியா போயிட்டு இருக்கக்கூடிய குடும்பத்துல இவன் நுழைஞ்சு மாத்திட்டான் அப்படிங்கிற அந்த வஞ்சகம் அவனுடைய இருதயத்துல இருந்ததுனால எவ்வளவு நாளா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அன்று நீ மறைமுகமாய் செய்தாய், வெளியரங்கமாய் சூரியனுக்கு முன்பாக அவை நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசியினுடைய வசனங்கள் நிறைவேறக்கூடிய விதத்துல அப்சலோமுடைய இந்த ஆலோசனைக்காரராக்கி இருக்கக்கூடிய அகிதோப்பேல் செய்யக்கூடிய அந்த நேரமாய் இருந்துச்சு. அகிதோப்பேல் அதுவரைக்கும் ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தது தாவீது கிட்ட. அந்த தாவீது கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆலோசனை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திவ்யமா இருந்துச்சு. நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் கரெக்டா கொடுத்திருந்தான். ஆனா அந்த ஆலோசனைகள் எல்லாவற்றையுமே இன்னைக்கு அப்சலோம் பக்கத்துல திரும்பி போகிற விதத்துல மாறி இருந்துச்சு. அந்த மாறி இருந்ததுனாலதான் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று ஆத்துமா குறித்து சொல்லுபவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு இவன் ராஜாவாயிட்டான்னு சொல்லி காலம் ஊதப்பட்டதுக்கு அப்புறமேட்டு, அந்த சத்தத்துக்கு அப்புறமேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள அநேக பேர் அப்சலோம் பக்கத்துல போயிடுவாங்க. ஆனா அந்த காரியத்துல எல்லாத்துலயுமே இவன் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொன்னான், கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர். அப்போ அவன் இவ்வளவு மோசமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவன் புலம்புவதற்கு அதிகமான காரியங்கள் இருக்குது. இந்த 8 வசனத்துல 2 வசனம் தான் இவனுடைய புலம்பல் காரியம்.
மீதி 6 வசனமும் கம்பீரமான தேவனுடைய சமூகத்துல அறிக்கை செய்யக்கூடிய காரியமாய் இருக்கிறது. என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறப்ப செவி கொடுக்கிறவருமாய் இருக்கிறீர், என்னை தாங்குகிறவராய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி இவனுடைய அறிக்கையெல்லாம் சொல்லலாம். நான் நம்பின என்னுடைய சொந்த மகனே என்னை ஏமாத்திட்டான், என்னுடைய சொந்த நண்பனே என்னை ஏமாத்திட்டான், என்னுடைய இவ்வளவு நாள் பார்த்த இந்த ஜனங்களே என் பட்சமா இல்லாமல் அப்சலோம் பக்கத்துல போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு அநேக புலம்பலுடைய காரியங்கள் எல்லாமே இருக்குது. வரட்டும், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், நீயா நானான்னு ஒத்தைக்கு ஒத்த பாத்துருவோன்னு சொல்லி ராஜ வம்சத்துக்குரிய அந்த கர்வத்தோடு அல்லது இவன் படைபலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணவத்தோடு இந்த காரியத்தை அணுகாமல் கர்த்தருடைய சித்தத்தின்படி, ஒருவேளை இவனால எனக்கு இந்த அநீதி நடக்கணும்னு சொல்லி தேவன் நிச்சயித்திருந்தார்னா அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அவன் காரியத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்படைக்கிறான். கர்த்தாவே எழுந்தருளும், அவன் சொல்லக்கூடிய வார்த்தை கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே என்னை ரட்சியும், என் பகைஞர்கள் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து பாருங்க, அவன் பல்ல உடைச்சு அவன் கையில கொடுத்துருங்க ஆண்டவரே. ஏன்னா மகனுக்கு சொந்த மகனை தகப்பனா இருந்து பல்ல உடைச்சு கையில கொடுத்துருந்துருக்கணும். ஆனா அவன் அப்படி செய்யல. நீ எனக்கு விரோதமா செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல்ல உடைச்சு அப்பவே கையில கொடுத்துருந்துருக்கணும். அப்படி செய்யாம, தேவரீர் உம்முடைய ஆசிர்வாதம் ஜனங்கள் மேல் இருப்பதாக, இவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறது அந்த சங்காரம் பட்டய கருக்கு இந்த ஜனத்தின் மீது வராதபடிக்கு, இந்த ராஜ்யத்தின் பொருட்டு ஒரு போர் உண்டாகாதபடிக்கு இருக்கணும்ன்றதுனாலதான் அவன் அவ்வளவு பெரிய அறிக்கை இடுறான். அந்த இடத்துல இருந்து அவன் ஓடக்கூடிய விதமாய் மாறுகிறான். அவன் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படிதான் பாடுகிறவனா இருக்கிறான். சங்கீதம் 23:1-3 வரைக்கும் வசனங்களை வாசிக்க கேட்போமே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமென். ஆடு மேய்ச்சாலும் சரி, பசிகள் இருந்தாலும் சரி, தன்னுடைய நண்பர்கள் கைவிட்டாலும் சரி, தன்னுடைய குடும்பத்தார் கைவிட்டாலும் சரி, தாய் தகப்பனும் இவனை விட்டு பிரிந்தவர்களாய் இருந்தாலும் சரி, அவன் எந்த சூழ்நிலையிலுமே இவனை கைவிட்டாங்க. தகப்பனும் கைவிட்டா, தாயும் கைவிட்டா, தன்னுடைய சகோதரர்களும் கைவிட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவன் சொல்றான், என்னை பாதுகாக்கிறது என்னுடைய குடும்பம் அல்ல, என் மெய்ப்பராய் இருக்கக்கூடிய என் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறதுனால அவர் என்னைய நல்ல ஒரு தண்ணீர் அண்டை கொண்டு போய் விட்டு என்னுடைய ஆத்மாவை அதை தேற்றுவார் அப்படின்னு சொல்றான். அவனுடைய காரியங்கள்ல எல்லாத்துலயுமே அவன் சவுல இவனை பெலிஸ்தியனிலிருந்து அதுக்கு கோலியாத்தை வந்திருக்கக்கூடிய அந்த கோலியாத்தை அடிக்கிறதுக்கு, இவனை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு இவன் சொல்லக்கூடிய டெஃபினிஷன் என்ன இருக்குது அப்படின்னா, 1 சாமுவேலுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். ஆமென். அவன் சொல்லக்கூடியது அவனுடைய படைக்கருவிகள் எல்லாத்தையுமே கொடுத்து பார்க்கறான், அவனுடைய கவசத்தை எல்லாத்தையுமே கொடுத்து பார்க்கறான், உனக்கு போர் பயிற்சி இல்லைங்கிறான், இது எனக்கு மாட்டிக்கிட்டு நான் போக முடியாதுங்கிறான். இப்படி நிறைய விஷயங்கள் டயலாக் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றான், நான் என்னை தப்பு வைக்கிறது கர்த்தர்யா, நான் யுத்தம் செய்ய போறது கிடையாது, கர்த்தர் தான் யுத்தம் செய்ய போறாரு, அந்த யுத்தம் செய்யக்கூடிய கர்த்தர் என்னோட கூட இருக்கிறதுனால நிச்சயமா ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒத்த வார்த்தையில ராஜாவினுடைய என்டையர் வாக்கியத்தையுமே அவன் அடைக்கிறவனா இருக்கிறான். வேற எந்த டயலாகும் அதுக்கு அப்புறமேட்டு இல்லவே இல்லை. இவன் ஒத்த சென்டென்ஸ், இந்த ஒத்த வாக்கியம், இந்த ஒத்த வாக்கியத்தை சொல்றப்ப
அவன் என்ன சொல்லிட்டான், சிங்கத்தினுடைய கைக்கு கரடியின் கைக்கு தப்பு வித்தவர் என் கர்த்தர். இந்த பெலிஸ்தியனுக்கு, இந்த கோலியாத்துக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு எனக்கு கர்த்தர் பலன் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறிக்கைய எவ்வளவு தூரத்துக்கு பாசிட்டிவா மாத்த முடியுமோ, ஏன்னா தன்னுடைய சிவந்த மேனியனாகவும் சின்ன பையனாகவும் போர் பயிற்சி இல்லாதவனாகவும் எந்த இராணுவத்துல இல்லாதவனாகவும் எந்த ஆயுதத்தினுடைய பயிற்சி இல்லாதவனாகவும் இருந்த பொழுதும் இவனுக்கு தேவனுடைய சமூகத்துல இருந்து ஒரு அனுக்கிரகம் இருக்குது அப்படிங்கிறத இவன் அறிக்கை செய்கிறவனாய் இருக்கிறான். நம்மளே பல சமயங்கள்ல, பல சந்தர்ப்பங்கள்ல, பல சூழ்நிலைகளை நாம் பார்க்கிற பொழுது சூழ்நிலையுடைய நெருக்கத்தை மாத்திரம்தான் பார்க்கிறோம். எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, உடம்புல தெம்பு இல்லை, வயசாயிடுச்சு, பலவீனம் ஜாஸ்தியா இருக்குது, அப்படி இப்படின்னு நம்மளுடைய சுயத்தை பார்க்கிற பொழுது தேவனுடைய ஒத்தாசைய பல சந்தர்ப்பங்கள்ல பார்க்க தவறினவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய சொந்த காரியத்தில இருந்து புலம்புவதற்கு நம்மளுடைய நாவினுடைய வார்த்தைகளை ஒரு நாளும் பயன்படுத்தாதபடிக்கு நாம் பயன்படுத்த வேண்டியது தேவனுடைய ஸ்லாக்கியமான அவருடைய சமூகத்தை குறித்து தான் பயன்படுத்த வேண்டியதா இருக்குது. ஏன்னா ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய். ஆமீன். இப்போ இதுல ஆபிரகாமும் ஈசாக்கும் போறாங்க. ஆனா பலியிட போறது தேவன் கேட்டதுபடி ஈசாக்கு தான் பலியிடணும். ஆனா 2 பேரும் போறப்ப அவன் பலியிட போறோங்கிறீங்க, ஆடு இல்லைன்னு சொல்லி கேட்ட உடனே அவனுடைய விசுவாசம், சும்மா வாய மூடிட்டு வா, அதிக பிரசங்கித்தனமா கேட்காதன்னு சொல்றதுக்கு ஒரு தகப்பனுக்கு உரிமை உண்டு. நல்லா தாராளமா சொல்லுவாளாம். ஒரு தகப்பன் பேசாம நீ வா அப்படின்னா, நாமளும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாயை பல சந்தர்ப்பங்கள்ல இப்படிதான் அடைக்கிறோம். நீ வாயை மூடிட்டு சும்மா இரு, பெரியத்தனமாலாம் பேசக்கூடாது, பெரியவங்க விஷயத்துல நீ தலையிடக்கூடாது, பெரியவங்க காரியத்துல நீ பேசக்கூடாது, இப்படி உலகப்பூர்வமாய் பேசுகிற பெற்றோர்களே இந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு யெகோவா ஈரேங்கிறத முதல்ல கத்து கொடுக்கிறான். ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வர், தேவரீர் நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈரே சொல்லி கொடுக்கறதே ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் சொல்லி கொடுக்குறான். இக்கட்டான சூழ்நிலைகளையும் தன்னுடைய ஒவ்வொரு நெருக்கமான வேலைகளிலும் அவன் அறிக்கை பிரமாதமான அறிக்கையாய் மாறுகிறது. யாத்திராகமத்தினுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கத்தோட நிக்கிறான் அப்படின்னா, ஒரு பக்கத்துல செங்கடல், ஒரு பக்கத்துல பார்வோன் சேனை, 2க்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த 6.5 லட்சம் ஜனங்கள். அந்த ஜனங்களுடைய கொந்தளிப்பு கடலுடைய கொந்தளிப்பு காட்டிலும் ஜாஸ்தியா இருக்கு. நாங்க பாட்டுக்கு எகிப்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம், அடிமையா இருக்கிறது கூட எங்களுக்கு பிரச்சனையா இல்ல, எங்களை சாகடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மோசேயும் நம்பலை, 10 வாதைகளோடு தப்புவித்த கர்த்தரையும் அவர்கள் நம்பவில்லை. அந்த நம்பாதபடிக்கு அவர்கள் அந்த இடத்துல அறிக்கை செய்கிறார்கள். அந்த அறிக்கை ரொம்ப பலமா இருக்கு. திரும்ப அந்த 12வது வசனத்தை வாசிப்போமே. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்க ஏற்கனவே சொன்னோம்ல, நாங்க சும்மா பேசாம விட்டுருங்கன்றத சொன்னோம்ல. ஆனா அவைகளை எல்லாவற்றையும் மீறி இவன் வாக்குத்தத்தம் பண்ணி கூட்டிட்டு வந்தது என்னன்னா, பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்திற்கும் தேவனை ஆராதிக்கக்கூடிய அந்த ஸ்தலத்திற்கும் கூட்டி செல்ல வேண்டும் என்று இவன் வாக்குறுதியோடு கூட்டி வந்தான்.
ஆனா இப்ப இவர்கள் கண்ணுக்கு எதிர்ப்புற பார்க்கக்கூடியது கடல், தன்னுடைய முதுகு பின்பாக பார்க்கக்கூடியது பார்வோனுடைய சேனை. ரெண்டும் நெருங்கி வர அவன் அக்கினி தணலோடு கூட பிரிக்கப்பட்டதா இருந்துச்சு. அப்பையும் அவர்கள் நம்பல. நீங்க 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மூவியை நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த நெருப்பு வர மாதிரி அவர்கள் காட்டுவார்கள். ஆனா அதற்கு அந்த ஜனங்கள் சொல்லக்கூடிய பதில் மாதிரி அந்த இடத்துல டயலாக் போட்டு வச்சிருப்பாங்கன்னா, ஹவு லாங், எவ்வளவு நேரம் இந்த நெருப்பு எரியும், இந்த நெருப்பு அணைஞ்ச உடனே அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பயந்து போகக்கூடிய விதத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய செங்கடலுக்கு முன்பாக வர்றப்போ அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வேற எதுவுமே நீ செய்ய வேணாயா. ஏன்னா நீ தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜனம். நீங்க பிரச்சனைன்னு வர சமயத்துல தயவு செய்து சும்மா இருக்க பழகிக்கங்க. வாய மூடிட்டு கம்முன்னு நாம பிரச்சனைகளை எதிர்த்து போராடாதபடிக்கு, வியாதியை எதிர்த்து போராடாதபடிக்கு, நம்மளுடைய சூழல்களை எதிர்த்து போராடாதபடிக்கு நாம சும்மா இருக்க கத்துக்கிட்டோம்னாலே தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆனா அந்த சும்மா இருக்கிறதான் பல சமயங்கள்ல இருக்கிறது கிடையாது. பிரச்சனையை கிளறி விடுறது மாதிரியும், பிரச்சனையை ஊதி பெருசாக்குறது மாதிரியும், பிரச்சனையை திசை திருப்புற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறது மாதிரியும், நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் நடக்கின்ற பொழுது அந்த காரியங்களை அப்படியே திசை திரும்பி கர்த்தர் யுத்தம் பண்ணாம நீயே யுத்தம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்ம கையில விட்டுட்டு போற மாதிரி நாம இறுதி வரைக்கும் போராடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, நீங்க சும்மா இருந்தீங்கனாலே போதும். பல சமயங்கள்ல அப்படி சும்மா இருக்கிறது கிடையாது. பிரியமானவர்களே, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 11-14 வரைக்கும் வாசிக்க கேட்போம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. ஆமென். அப்போ இவன் சொல்றது எல்லாமே நான் என் குறைச்சலில் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. அப்ப குறைச்சல் இருந்திருக்குது. உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமா இருக்குது. உபத்திரவம் இருந்திருக்குது. அவன் நல்ல ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டு பவுலு இந்த வசனங்களை பேசவே கிடையாது. என்னை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. காலையில எந்திரிச்சதுல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டோம், அழகா பிள்ளைங்களை எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டோம், அழகா வீட்டுல இருக்கக்கூடிய காரியத்தை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் எல்லாமே நேர்த்தியா செஞ்சுட்டு இருக்க. அதன் காலத்தில் அதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாதான் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்ற மாதிரி நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் இருப்பதற்கு சீஷர்களாய் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நடுக்கடலுக்குள்ளார கடந்து போகிற சமயத்திலையும் படகு மூழ்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து காப்பாருன்னு சொல்லி விசுவசித்து இருந்திருக்கணும் அதுல இருக்கக்கூடிய சீஷர்கள். ஆனா அவர்கள் ஆவேசம் என்று சொல்லக்கூடிய விதத்துல பயந்தவர்களாய் இருந்தார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாம பிரச்சனைக்கு உரிய சமயத்துல நீ திருப்தியா இருக்கவும் வாழ்ந்திருக்கவும், நாம குறைவுபட்டாலும் பரிபூர்ணம் அடையவும் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதனாலதான் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். பொய் சொல்லல, உள்ளத்தினுடைய ஆழத்துல இருந்து அதை விசுவசித்து விசுவாச அறிக்கையாய் செல்லுகிற பொழுது நீங்க உங்களால நடக்க முடியாத நேரத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன காரியத்தை செய்ய முடியல அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல எப்படிப்பட்ட சூழலாய் இருந்தாலும் என்னை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காரியங்களை எல்லாவற்றையுமே ஒரு நொடி பொழுதுல மாற்றி
கர்த்தரை யுத்தம் செய்வதற்கு நம்மளுடைய காரியத்திலே அனுமதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அதை விட்டுட்டு நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் ஒரு சில சமயத்துல தாறுமாறா போகிற சமயத்துல தேவன் அவைகளை மாற்றியே வாய்க்க பண்ணுகிறவராய் போகிறார். ஏன்னா உன் வாயின்படி, உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது, உன் விசுவாசம் உன்னை குணமாகிற்று அப்படின்னு சொல்லிட்டு தான் வசனங்கள் எல்லாமே இருக்குது. நம்மளுடைய காரியங்களை ஒன்னையும் வாய்க்க பண்றது நம்ம அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா இவன் அறிக்கை செய்யறது, பவுல் அறிக்கை செய்கிறது நிச்சயமா சொல்லி இருந்திருக்கலாம். நீங்க என்னது, நான் சொல்றேன், நீங்க எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் கஷ்டப்படுறது நல்லதுதான். ஆனா இப்ப நம்ம பல சமயங்கள்ல நான் ரட்சிக்கப்பட்டும் இன்னும் என்கிட்ட கஷ்டம் மாறவே இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டும் இன்னும் அந்த உபத்திரவங்கள் இன்னும் மறையவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசியே, அப்படின்னு சொல்லக்கூடிய சீஷனே, இந்த நேரத்துல உன்னுடைய உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நல்லதாய் இருக்கிறது என்று பவுல் சொன்னது போல, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளார நான் உடன்பட்டு போகிற பொழுது அது நல்லதா இருக்கும். என்ன யோபு சொல்லுகிறது போல, நான் நல்லதையும் பெற்றுக்கொண்டேன், கெட்டதையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இருதயம் பக்குவப்பட்டதாய் மாற வேண்டும். அப்படி இல்லை, அது பொறுமக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னா ஆதி ஆகமத்தினுடைய புஸ்தகம் 27வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். ஆமென். இது ரெபேக்கா சொல்லக்கூடிய வசனம். இது அவ சொல்றா, என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது, நான் உயிரும் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்பவே நான் செத்தா நல்லா இருக்கும், நான் காரியங்கள்ல எல்லாத்துலயுமே. ஏன்னா 2 பிள்ளைங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்களும் ஒருத்தனை கொல்லலாமா இன்னொருத்தனை கொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேஷ்டபுத்திர பாகம் மாறி போனதுல ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இடையில அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏசா பக்கத்துல நிக்கிறது ஈசாக்கு, யாக்கோபுக்கு பக்கத்துல நிக்கக்கூடியது ரெபேக்கா. 2 பேரும் ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத இப்பதான் தாயும் தகப்பனும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறார்கள். ஏன்னா சேஷ்டபுத்திர பாகத்தை பிரித்து கொடுப்பதற்கு ஈசாக்கும் ரெபேக்காவுக்கும் கலந்து பேசி அந்த முடிவை எடுக்கவே இல்லை. அந்த கலந்து பேசி முடிவு எடுக்காம ஏசாவுக்கு மாத்திரம் அதை கொடுப்பதாக தகப்பன் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. யாக்கோபுக்கு பெற வேண்டும் என்று தாய் முடிவு பண்ணி வச்சிருக்கிறா. அப்படின்றதுனால இவர்கள் ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் செயல்படுவதற்கு முதல்ல தாய் தகப்பனும் உடன்பட்டு இருக்கிறார்கள். அதற்கு அப்புறமேட்டு தான் பிள்ளைகள் அதனுடைய டிராப்ல மாட்டிக்கிறவர்களா இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க பிரியமான சகோதரருடைய சகோதரிய, முதல்ல தாய் தகப்பனுடைய ரூட் கரெக்டா இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுடைய ரூட் கரெக்டா இருக்கும். அந்த ரூட் தப்பா போச்சு அப்படின்னா பிள்ளைகளுக்கு மத்தியிலே சமாதான குலைச்சலும் நிம்மதி குலைச்சலும் உண்டாவதற்கு அதிக வாய்ப்புண்டு. ஆனா இந்த சூழல்ல நீ ஒரே ஒரு வார்த்தை ஏத்தின் குமாரத்தையே கல்யாணம் பண்ணிக்காதப்பா, நீ நம்மளுடைய இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருக்கக்கூடிய அப்போ யூதர்களை மாத்திரம் நீ கல்யாணம் பண்ணிக்க. ஏன்னா இதுக்கு அப்புறமேட்டு யாக்கோபுடைய காரியங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் யூதா கோத்திரம் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் யூதர்கள்ன்ற பேரே வந்துச்சு. ஆனா இஸ்ரவேலர்ன்றது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரியங்களா இருந்திருக்கும். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து ஒருத்தி எடுத்துக்கோ அப்படிங்கிற ஒரே வார்த்தையோட நிறுத்தி இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாத்தையுமே அவ சேர்க்கிறவளா இருக்கிறாள். என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது,
என் உயிர் இருந்து என்ன பிரயோஜனம் ஆவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கும் நல்ல பல சமயங்கள்ல நம்மளுடைய வார்த்தை மீறுதல்கள் அப்படித்தான் இருக்குது. உன்னைய பெத்து போட்டு என்ன பிரயோஜனம், நான் உயிரோட இருக்கிறத காட்டுல செத்து போனா நலமா இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவிசுவாசத்தின் வார்த்தைகள் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது நாம் நிதானிக்காமல் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பது வசனம். நம்ம அந்த மாதிரி நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் போகிறோம் என்பதை அறிந்து நம்மளுடைய வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்கணும். ஒண்ணு தெரியுமா, இந்த ரெபேக்கான்ற பேரு இப்ப வந்ததுதான். இதுக்கு அப்புறமேட்டு நீங்க வேதாகமத்துல வாசித்து பாருங்க, அவள் மரித்தாள் அப்படிங்கிற அந்த சந்தர்ப்பத்துலதான், ரெபேக்காள் மரித்தாள் அப்படிங்கிற இடத்துலதான் அவளுடைய பேரே வரும். அதுக்கப்புறமேட்டு பேரே இல்லாம போயிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு இவளுடைய வரலாறுல இல்லவே இல்லை. இதுக்கு அப்புறமேட்டு என்ட்ரி நேர மரணம் தான் என்ட்ரி. பைபிள்ல இருக்கக்கூடிய என்ட்ரி வேணா வாசித்து பார்த்துக்கோங்க. இதுக்கு அப்புறமேட்டு 28வது அதிகாரத்துல 29வது அதிகாரத்துல எல்லாம் வாசித்து பாருங்க. அந்த என்ட்ரியில என்னைக்கு நீ அறிக்கை செய்யறியோ உன் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட சாப்டர் க்ளோஸ் ஆச்சு. இவன் தன்னுடைய மகனுடைய கல்யாணத்தை கூட பார்க்கல, தன்னுடைய பேர பிள்ளைகளை எதையுமே பார்க்கல, தன்னுடைய மகன் திரும்ப இருக்கிறதையும் அவனால பார்க்க முடியாத அளவுக்கு இவளுக்கு அந்த நிர்ணயிக்கப்பட்டதற்குரிய காரணம், என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்ட வசனங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. விசுவாசிகளே, பிரியமானவர்களே, உங்களுடைய உணர்ச்சி வயப்பட்டு நான் பல சமயங்கள்ல அடுத்தவனை திட்டுறதுக்கு பதிலாக அடுத்தவனை திட்டினாதானே தப்பு, என்னை நானே நான் நொந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகுதிக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய வார்த்தைகளும், ஆசீர்வாதத்திற்கு குறைவாய் இருக்கக்கூடிய வார்த்தைகளும், தரித்திரத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளும் நாம் பேசுகிற பொழுது அது வாழ்க்கைக்குள்ளாரே நுழைகிறதாய் மாறுகிறது. முதல்ல நம்மளுடைய எண்ணத்தை மாற்ற வேண்டும், அதற்கு பின்பாக வார்த்தைகளை மாற்ற வேண்டும். வார்த்தையை மாற்றுகிற பொழுது அது வாழ்க்கையாகவே மாறி போகிறதாய் இருக்கிறது. அதனால சிம்சோன் சொல்றதையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 28 30 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்க கேட்போமே. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். அவன் சொல்லக்கூடிய ஜெபம் அப்படியே தொடர்ந்து வாசிக்கணும். நீங்க அப்படியே இருங்க. அவன் சொல்றான், அவனு இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்னது, இவன் சிறுமைப்படுத்தப்பட்டவனா இருக்கிறான். இவனுக்குரிய காரியங்கள்ல பிறந்தது முதல் அவனுடைய மரண தருவாய் வரைக்கும் தலைமுடி சிரைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பது நியமிக்கப்பட்டது. ஆனா சிம்சனுடைய அந்த தலைமுடி இப்பொழுது அந்த வேசி கிட்ட கிடைச்ச அந்த ரகசியத்தின்படி அது எல்லாமே சிறைக்கப்பட்டதாய் இருந்ததுனால, சிறுமைப்படுத்தப்பட்டவனாய் இருந்ததுனால, இவன் பலன் குன்றி போனவனாய் இவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு எதிராளிகள் முதல்ல செஞ்சது இவனுடைய கண்ணை சேதப்படுத்தினாங்க. கண்ணை நோண்டிட்டாங்க. கண்ணு 2 கண்ணுமே அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. அந்த சந்தர்ப்பத்துல கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்றான், இந்த ஒரு விசை எனக்கு நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும், நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, ஆனா என்னைய நீங்க இந்த வேளையில நினைத்தருளும் அப்படின்றப்போ அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமே. இந்த ஒரு விசை அப்படிங்கிறத அவன் சொல்றப்ப வாசிங்க சிஸ்டர். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். ஒரு விசை மாத்திரம் அவன் சொல்லிட்டான், இந்த ஒரு டைம் மட்டும் எனக்கு செய்யுங்க ஆண்டவர், ஒரு டைம் செய்யுங்க ஆண்டவரே. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு டைம் மட்டும் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ற மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல உங்களுடைய வார்த்தையினுடைய ஜெபத்துல நீங்க உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள். அவன் சொல்றான்,
ஒரு விசை மாத்திரம். அந்த மாத்திரத்தை எடுத்துட்டு நீங்க அப்படியே தொடர்ச்சி வாசித்து பாருங்க. இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், தேவனை என்னை பலப்படுத்தும் அப்படின்னா அழகா அவர் இந்த தடவையும் பலப்படுத்தி இருப்பாரு. அவன் திரும்ப அவனுடைய பாவத்துக்கு எல்லாத்துக்கும் தேவனுடைய சமூகத்துல மனம் வருந்தினானா திரும்ப முடி முளைச்சிருக்கும், இவன் பலப்பட்டவனா இருப்பான். லைட்டா முடி துளுத்ததுக்கு இவனுக்கு பலம் வந்துருச்சு. ஆனா அவன் என்னது, அந்த சிறைக்கப்பட்ட முடி திரும்ப வளரக்கூடியவை. இதெல்லாம் அவன் விசுவசிக்கல, அவன் பார்க்கவும் இல்லை. இவன் சும்மா இருந்தானாலே கொஞ்ச நேரத்துல ஒரு 2-3 நாளையில அவனுக்கு திரும்ப பலன் வந்ததா இருக்கும். ஆனா அந்த பலத்தை அவன் பெறக்கூடாதபடிக்கு இவனுடைய வார்த்தையே இவனுக்கு விரோதமாய் இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அடுத்த 2 வசனத்தை வாசிக்க கேளுங்களேன். சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். ஆமென். அப்போ இவன் தன்னுடைய 2 கையிலையுமே அந்த 2 தூணையும் பிடிச்சு இழுக்கிறப்ப அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? என் ஜீவன் பெலிஸ்தியரோடு கூட மடிய கடவுது. இது யார் கேட்டா? இதை சொல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? பெலிஸ்தியர் மடிய கடவுது அப்படிங்கிறதோட அவன் நிறுத்தி இருந்தான்னா அந்த பெலிஸ்திய கூட்டமே மாத்திரம் இவன் கொன்னுட்டு இவன் நின்றிருந்திருப்பா. ஏன்னா தேவன் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். இவன் அந்த இடத்துல சாகணுன்றதுக்கு அடையாளமே இல்லவே இல்லை. அவன் பலத்தினால நிறைந்தவனாய் இருக்கிறதுனால கர்த்தர் இந்த நியாயாதிபதியை நிறுத்தி வச்சிருந்திருப்பாரு. இவன் திரும்ப மனசாவப்பட்டு திரும்ப அவன் தேவனுடைய சமூகத்துல நிக்கிறதற்கு பலன் உண்டு. ஆனா இவன் சொல்றான், இவர்களோடு கூட நானும் மடியிட்டு நானும் சாவுறேன் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு செய்யுங்க, இதுக்கப்புறமேட்டு நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய காரியங்கள் அறிக்கை செய்கிறதுல அவன் தவறுதலாய் அறிக்கை செய்ததுனால அவனும் சேர்ந்து அந்த இடத்துல மரித்து போனவனா இருக்கிறான். பெரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை போல இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே திருப்பி பாருங்களேன். அந்த பின்னோக்கி பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல எத்தனை சந்தர்ப்பத்துல நாம பேசுவதற்கு வரம்பு மீறினவர்களாய் நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாமே அமைந்திருக்கும். அந்த வார்த்தைகள் எல்லாமே நாம கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறது வசனத்துப்படி இருக்குது. அப்ப அந்த கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கணும்னா இப்போ ரெபேக்காளுக்கா இருந்தாலும் சிம்சோனுக்கா இருந்தாலும் இந்த தீர்ப்பு பழைய ஏற்பாட்டுல நிறுத்தி அப்படியே நிறைவேறினதா இருக்கு. அப்படின்னா தேவனுடைய கிருபை இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய வார்த்தை விரோதமாய் இருந்தாலும் இம்மட்டுமாய் பாதுகாத்தவராய் இருக்கிறார் என்பதை தயவு செய்து கருத்தாய் ஊக்கமாய் நாம் நினைத்து பார்ப்போமே. ஏன்னா அவளுடைய ஜெபம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்ப அந்த ஷார்ப்பா இல்லாத பட்சத்துல அதனுடைய ஜெபத்துல இருக்கக்கூடிய வார்த்தையினுடைய மாறுபாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மாறுபாடுகளாகவே மாறிவிடுகிறதாய் இருக்கிறது. 1 சாமுவேலுடைய புத்தகம் 2வது அதிகாரம் முதல் 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சயப்பட்டாள். இந்த சங்கீதம் அன்னாள்
தன்னுடைய காரியத்துல பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஏலிக்கு முன்பாக ஜெபம் பண்ணி அவன் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அது முதற்கொண்டு அவள் துக்கமுகமாய் இல்லாதபடிக்கு இருந்து சாமுவேலை பெற்று அவன் பால் கூடி மறந்த பின்பு அவனை பலியாய் செலுத்துவதற்கு, தேவனுடைய சமூகத்துல அவனை காணிக்கையாய் கொடுப்பதற்கு, கர்த்தருடைய சமூகத்துல அவனை ஊழியக்காரனாய் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு வரா. அந்த பலியை செலுத்துறதுக்குரிய மாடுகளோடும் அந்த காணிக்கை செலுத்துவதற்கான பொருட்களோடும் அவருடைய சமூகத்துல ஒப்படைக்கக்கூடிய இந்த சாமுவேலும் கூட வர்றப்போ இந்த காணிக்கையெல்லாம் ஓகே, இவன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமேட்டு அவனுடைய ஜெபம் ஒரு பாடலாய் பாடப்படுகிறது. அதனுடைய ஜெப பாடல் அவருடைய அந்த தீர்க்க தரிசன உரையாவே மாறிடுது. இவ பேசக்கூடியது இந்த மாதிரி சத்தமாய் உறக்க சொல்லி தன்னுடைய ஜெபங்களை எல்லாவற்றையும் ஏறெடுப்பது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது எலிசபெத்து மரியாளை சந்திக்கிறப்பையும் சரி, மரியாள் எலிசபெத்தை சந்திப்ப 2 பேருமே ஒருத்தர் சந்திச்சாங்க. சந்திச்சப்போ வாழ்த்துதல் பெற்ற உடனே, குழந்தை அக்களிப்பால் துள்ளின உடனே அவர்கள் பாடினது ஒரு சங்கீதம். மரியாள் ஒரு சங்கீதம். அதுல பாத்தீங்கன்னா தேவனை உயர்த்தக்கூடிய விதத்துல கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார், கர்த்தர் என்னை மேன்மை பாராட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மேன்மை பாராட்டி பாடினது போல. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது மரியாள் சங்கீதங்களும் எலிசபெத்து சங்கீதங்களும் நமக்கு நல்லாவே தெரியும். அவள் பாடின அந்த வரிகள் எல்லாமே நல்லாவே தெரியும். அதே போலதான் அன்னாள் பாடினவளாய் இருக்கிறார். அந்த அன்னாள் பாடுறப்போ அவ குழந்தையே பெறாது அவள் மலடின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவளுக்கு இப்ப பிள்ளை பிறந்திருக்குன்றப்போ கர்த்தருக்குள் களி கூறுகிறேன், கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார், என்னுடைய வாயை திறந்திருக்கிறது, ரட்சிப்பில சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அறிக்கை ரொம்ப பலமா இருக்கிறதா இருக்குது. ஏன்னா கர்த்தர் போல யாருமே கிடையாது, கர்த்தர் போதான் எல்லாத்துக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் காட்டிலும் அவன் மேன்மைப்படுத்தக்கூடியது கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரமே. ஏசப்பாவை எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் மேன்மைப்படுத்தி பேசுகிறீர்களோ அந்த இடத்துல உங்களை தலை நிமிர பண்ணுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா இவளை இனிமே இவளுக்கு பிள்ளையே பிறக்காது, இவளுக்கு இனிமே கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ஊரே சொல்லுச்சு. தன்னுடைய 2வது மனைவியாய் இருக்கக்கூடிய பெண்ணினாலும் சொல்லிட்டா. அப்படி அகந்தை பேச்சுகளுக்கு மத்தியில ஊரே பேசினாலும் கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்தது அல்லவோ, யதார்த்தத்தை அவர் செஞ்சு முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுவேலை கொண்டாந்து வைக்கிறப்போ பலவான்களில் வில் முறித்து தள்ளாடினவர்களோ பலத்தினாலே இடை கட்டப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி இருக்கக்கூடியது எல்லாமே பின்னாடி வாசிக்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனமா இருக்கும். ஏன்னா ராஜாக்கள் மண்டியிடுவார்கள், பிரபுக்களுக்கு மத்தியில ஆளுகை செய்வார் அப்படிங்கிறது எல்லாமே அந்த சாமுவேல் பின்னாடி எப்படிலாம் இருப்பானோ அப்படின்னு சொல்லப்படுகிற. ஏன்னா ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடிய கிங் மேக்கரா இருந்தா சாமுவேல். அப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மேன்மை மிகுந்த பிரதான மகா பிரதான ஒரு ஆசாரியானா நிக்கிறதற்கு சாமுவேல் அந்த சந்ததிக்குள்ளாரவே தெரிந்தெடுக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல இவ பாடுறா 5வது வசனத்து வாசிங்க சிஸ்டர். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சயப்பட்டாள். ஆமென். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். நிறைவான ஒரு நம்பருக்காக அவ 7ன்னு சொல்லல. இதுக்கு அப்புறமேட்டு சாமுவேலோட சேர்த்து பிறந்த பிள்ளைங்க 7. ஆனா இவ சொல்லக்கூடிய நேரத்துல 7 பிள்ளைகள் இல்ல, சாமுவேல் மட்டும்தான் பிறந்திருந்தான். அவனையும் காணிக்கைய கொண்டாந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறான். ஆனா அதையும் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இவளுக்கு பிறந்த பிள்ளைகள் உண்டு. அந்த 7 பெற்றாள்ன்றது அப்ப 7 பிள்ளைங்களும் அவளுக்கு இல்ல. ஆனா
அதை தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய சமூகத்துல விசுவாசத்தோடு அவளும் சிம்சோன் மாதிரி ஜெபம் பண்ணி இருந்திருக்கலாமே. எனக்கு ஒரே ஒரு பிள்ளைய மட்டும் கொடுங்க ஆண்டவரு, ஒரே ஒரு, அது எந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்னே ஒண்ணு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜெபம் பண்ணல. சாம்சன் இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம்ன்ற வார்த்தையை அவ பயன்படுத்தவே கிடையாது. என்னைய பலப்படுத்துங்க, என்னைய திடப்படுத்துங்க அப்படிங்கிறதோட மட்டும் நிறுத்திட்டா. அதனாலதான் அவ சாமுவேலுக்கு அப்புறமேட்டு 6 பிள்ளைகளை பத்தி 7 பெற்றாள் என்று சொல்லக்கூடிய விதத்துல. ஆனா இதுக்கு அப்புறமேட்டு பெண்ணினால் பிள்ளை பெற்றதா ரெக்கார்டு இல்ல. அவ பலச்செய்யப்பட்டாள். பலச்செய்யப்பட்டிருக்கக்கூடிய விதத்துல வாசிக்கல 6வது வசனம் 7வது வசனத்து. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். எல்லாமே கர்த்தருடையதான்பா. இந்த பூமியோ வானமோ அண்ட சராசரங்களோ படைத்தவை வார்த்தையினாலே படைத்தார். இது எல்லாத்தையுமே நல்லா வாசிக்கிறோம், கொள்றோம், எல்லாமே செய்யறோம். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப நாம தான் பார்த்து கண்டுபிடிச்சு எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கரங்களை இறுக்கி பிடிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறதும் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறதும் அசட்டை செய்கிறவர்களை ஐஸ்வர்யமானாய் மாற்றவர்களும் தேவனுடைய கரத்துக்குள்ளார இருக்கும். இது எல்லாமே சாமுவேலுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. இது எல்லாத்தையுமே முன்னாடியே தீர்க்க தரிசனமா ஜெபமாவே சொல்லி முடிச்சிடுறா. அதை விட நீங்க நம்மளுடைய வார்த்தைகள்ல நாம தேவனுடைய சமூகத்துக்குள்ளார நாம மத்த சபையை காட்டிலும் வசனத்துல தேறினவர்களா இருக்கிறோம். அனுதினமும் வசனத்தை தியானிக்கிறவர்களா இருக்கிறோம். மத்த சபைக்காரவங்க கேட்கக்கூடிய வசனத்தை காட்டிலும் அதிக வசனம் கேட்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா அதை பயன்படுத்துகிறவர்களாய் மாறுகிற பொழுது மாத்திரம்தான். ஏன்னா எரிகோ பட்டணத்தை சுத்தி வர சமயத்துல யோசுவாவினுடைய புத்தகத்துல நாம் வாசிக்க பார்த்தோம் என்றால் 6வது அதிகாரம் 15, 16 மட்டும் வாசிங்க சிஸ்டர். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமாக பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பட்டணத்தை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஆர்ப்பரிக்க சொன்னாரா? ஆர்ப்பரிச்சதுக்கு அப்புறமேட்டு பட்டணம் ஒப்பு கொடுக்கப்பட்டதா? நல்லா பார்ப்போமே. எக்காலம் 7 முறை சுத்தி வரப்ப முதல் நாள் சுத்தி வந்தாங்க, 2வது நாள் சுத்தி வந்தாங்க, 3வது நாள் சுத்தி வந்தாங்க, 7 நாள் சுத்தி வந்தாங்க, 7வது நாள் 7 தடவை சுத்தி வந்தாங்க. சுத்தி வந்ததுக்கு அப்புறமேட்டு கத்து இப்படி எல்லாம் 7 நாளும் ஜோதிச்சதுக்கு அப்புறமேட்டு அட போங்கப்பா, முதல் நாள் சுத்தியுமே ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6வது நாள் கூட சோர்ந்து போகிறவர்கள் இருக்கிறாங்க. 7வது நாள் ஒரு தடவை சுத்திட்டு கூட சோர்ந்து போனவங்களா இருக்கிறாங்க. 7 தடவை சுத்துறப்ப அந்த பட்டணத்தை சுத்தி வர்றதுக்குள்ளாட்டியா அதுல இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டியும் தூக்கிட்டு தேவனை ஆராய்ச்சிட்டு போறப்ப நாக்கு தள்ளி போனவர்களா இருக்கிற சமயத்துல ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்றது, இதுக்கு மேல என்னையா செய்யறது அப்படிங்கிற மாதிரி புலம்பக்கூடியவர்களாய் நின்னுகிட்டு இருந்தோம்னா நானும் எவ்வளவுதான் பொறுத்து பாக்குறது, என்னால முடியல ஆண்டவரே, எத்தனை நாள் நான் காத்திருப்பது ஆண்டவரே, அப்படி இப்படி நம்மளுடைய வசனங்கள் எல்லாத்தையுமே நாம் அடுக்கிக்கிட்டு போகிறத காட்டிலும் நாம் ஆர்ப்பரிக்கிறவர்களாய் இருக்கும் பட்சத்துல கர்த்தருடைய சமூகத்துல, ஏன்னா காலம் சமீபமாய் இருக்கிறது. அந்த இறுதி நாட்களுக்குள்ளார நாம் கடந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த நாளினுடைய எச்சரிப்புக்குள்ளார நாம நிக்கிறதுனால நாம் தேவனுடைய சமூகத்துல ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நாம் நிறுத்தப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நாம் இவைகளை எல்லாவற்றையும் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். ஆர்ப்பரிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அலங்க இடிந்து விழுந்துச்சு. இடிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் ஐயா ஜாலியா அப்ப அலங்க இடிந்து விழுந்துச்சு அப்படிங்கிற ஆர்ப்பரிப்பு வரல.
இவங்க அதுக்கு முன்னாடியே ஆர்ப்பரிப்பு, இவர்கள் எல்லாமே கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளார ஸ்தோத்திரம், காரியங்கள் நடப்பதற்கு முன்பாகவே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டியது ஒவ்வொரு சீஷனுடைய வேலையாய் இருக்கிறது. ஏன்னா தானியேல் சிங்கத்தினுடைய குகைக்குள்ளார போட்டதுக்கு அப்புறமேட்டு அவன் சொல்றான், தரியு ராஜா வெளியில வந்து கேட்கிறான், நீ ஆராதிக்கும் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறவரா இருக்கிறான். ஆனா அவன் திரும்ப பதில் சொல்றான், என்னன்னு தெரியல ராஜா, சிங்கம்லாம் என்னை ஒண்ணுமே கடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் சொன்னது, தேவன் ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை கட்டி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றான். அவன் அவன் தூதனை பார்த்திருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. சிங்கத்தினுடைய வாய் பிசிக்கலா கட்டப்பட்டதா இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. சிங்கம் இவனை சாப்பிடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார தேவன் வச்சிருந்ததுனால அவன் சொல்லக்கூடிய வசனம், தூதனை அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை கட்டி போட்டார் அப்படின்ற மாதிரி தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட வேண்டிய இந்த வசனங்கள் இன்னைக்கு சீஷர்களே நம்மளுடைய வாயிலிருந்தும் புறப்படுவதாக. ஏன்னா தானியேலுடைய புத்தகத்திலையுமே நாம 3வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறதன்படியே ஷாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்நேகோ அவனுடைய சூளையில தூக்கி போடுறப்ப அவன் சொல்லக்கூடிய அறிக்கை, என் தேவன் நிச்சயமா எங்களை தப்புவிப்பார், தேவன் எங்களை நிச்சயமா தப்புவிப்பார், நாங்க ஆராதிக்கவே மாட்டோம், நீ சிலையெல்லாம் ஆராதிக்கவே மாட்டோம் அப்படிங்கிறத மாத்திரம் சொல்றதோட அவன் நிப்பாட்டல. தப்புவிச்சாலும் அவர் தான் தேவன், தப்புவிக்காது போனாலும் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலைகளை பணிந்து கொள்வதும் இல்லை என்று அவர்கள் கம்பீரமாய் அறிக்கை செய்தார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நமக்கு இந்த மென்மை மிகுந்த அறிக்கையை தான் கர்த்தர் இந்த நாளில எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அதனால உங்களுடைய இருதயங்களை நம்மை நாமே நிதானித்து பார்க்கிறவர்களாய் ஒப்பு கொடுப்போமே. ஏந்தாகிலும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல இருந்து நாம அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இதை புரியாமல் இந்த வசனத்தினுடைய ஆழம் தெரியாமல் அறிக்கை செய்த நாட்களுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போமே. தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். நான் தெரியாம பேசிட்டேன் ஆண்டவரே, தெரியாம இந்த அறிக்கைகள் எல்லாம் செய்துட்டேன், அதனால இந்த வியாதி வந்திருக்குமோ, இந்த வேதனை இருந்திருக்குமோ, இந்த கஷ்டம் வந்திருக்குமோ, இந்த பற்றாக்குறை இருந்திருக்குமோ, இந்த சமாதான குலைச்சல் இருந்திருக்குமோ, இந்த காரியங்கள்ல இருந்து நான் விடுதலை பெறாமல் இருந்திருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அத்தனை காரியத்திற்கும் உங்களுடைய அறிக்கையினுடைய தாறுமாறுகள் ஒருவேளை காரணமாய் இருக்குமே, ஆனால் அவைகளை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து நாம ஒரு சில ஜபங்கள் எல்லாமே அற்பமாயும் சொற்பமாயும் பண்ண ஜபங்கள் எல்லாமே, ஒரு விசை மாத்திரமே என்னை மாத்து உயர்த்துங்க, நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்காள் சொன்னது போல அல்லது சிம்சோன் சொன்னது போல நம்மளுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் யாதொன்றும் இருக்குமே, ஆனால் தயவாய் ஒரு விஷயாய் அவைகளை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல அறிக்கை செய்து அந்த சாபத்திலிருந்து அந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய விதத்துல தேவனுடைய சமூகத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்திய எங்கள் பரமநேஸ்வரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையில ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் இதோ இந்த வேளையில திடமனதாய் பலப்படுத்தக்கூடிய உம்முடைய சத்திய வசனத்தின்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, பலனடைந்தவர்களாய் இருக்கக்கூடிய விதத்துல தேவ கிருபை இந்த வேளையிலே கடந்து வருவதா. இதோ பரலோகத்தின் பலன் எங்களை இறங்குகிறதுனால நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர், நீர் என் அடைக்கலமாய் இருக்கிறீர், நீர் என் துருகமாய் இருக்கிறீர், உம்மை தவிர வேறொரு தேவன் எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் இல்லையே இல்லை ஆண்டவரே.
நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். அவருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து இந்த வேளையில தேவ வல்லமை இறங்கி வருவதாக ராஜா. அதனால இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய சுகவீனம் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஆவதாக. அவர்களுடைய இதோ மன கிளேசங்கள் எல்லாம் இந்த வேளையில மாறி போய் மிகுந்த சமாதானமும் மிகுந்த மன அமைதியும் உண்டாவதாக. சமாதான குலைச்சல்கள் எல்லாம் இதோ குடும்பத்திலிருந்து நீங்கி போவதாக ராஜா. வார்த்தையின் தாறுமாறுகளினாலே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிசாசினுடைய விதைகள் எல்லாம் குடும்பத்திலிருந்து இவர்கள் மனஸ்தாபப்பட்டு அவர்களை ஒப்பு கொடுப்பார்களே ஆனால் அவைகள் எல்லாம் வேரோடு அகன்று போவதாக ராஜா. அதற்காய் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.